வெல்கம் டு ஐஏஎஸ் எக்ஸாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 2D அதாவது பரப்பளவுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்ற பக்கத்தின் இரு மடங்கிற்கு சமம் மற்றும் கர்ணத்தின் அளவு 10 சென்டிமீட்டர் எனில் அம்முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது செங்கோண முக்கோணம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதான் வந்து கர்ணம். நம்ம சின்ன வயசுல பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம்ல, 10 மார்க் எல்லாம் கேட்டுப்பாங்க மெயினா. ஸோ அந்த கொஸ்டின் மாதிரி தான். ஸோ வந்து என்னது, இதுதான் செங்கோண முக்கோணம். இது வந்து என்னது, கர்ணம். கர்ணங்களின் வர்க்கங்களின் கூடுதலானது என்னது, பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்குமா. அப்போ கீழே உள்ளதை நான் பின்னு வச்சுக்கிறேன், இதை வந்து டைட்னு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதோட பரப்பளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவு ஃபார்ம் ஆனது அரை பிஹெச். ஓகேவா, அரை பிஹெச் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பியும் தெரியாது, ஹச்சும் தெரியாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பக்கம் மற்றதன் இரு மடங்குக்கு சமம். அதாவது ஒரு பக்கமானது இன்னொரு பக்கம் என்னது, ரெண்டு மடங்குக்கு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நான் b வந்து நான் x னு வச்சுக்கிறேன். அப்ப இன்னொரு பக்கத்தை என்ன 2x வச்சுக்கலாமா. அதனால bx h = 2x அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்மளுக்கு இந்த x ஓட வேல்யூ தெரிஞ்சு கண்டுபிடிச்சாலே b யோட வேல்யூ தெரிஞ்சிடும், h ஓட வேல்யூ தெரிஞ்சிருமா. சோ அதுக்கு தான் என்ன செய்யறோம், இந்த கர்ணத்தோட ஃபார்முலா எழுதுறோம். சோ அப்ப கர்ணத்தோட என்ன பண்ணலாம், 10 போடலாமா. அப்ப 10 ஸ்கொயர் பண்ணா 100 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி b ஸ்கொயர் = x ஸ்கொயர் பிளஸ் இங்க h ஸ்கொயர் என்ன சொல்லிருக்கோம், 2x. அப்ப 2x ஸ்கொயர் அப்படின்னு வருமா. சோ அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4. சோ 4x ஸ்கொயர். இந்த x ஸ்கொயரையும் 4x ஸ்கொயரையும் கூட்டினது 5x ஸ்கொயர் அப்படின்னு வரும். சோ அப்ப x ஸ்கொயர் இந்த சைடு வச்சுட்டு அதை இந்த சைடு கொண்டும்போது என்ன வரும், நம்மளுக்கு 100/5 வருமா. சோ கேன்சல் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு x ஸ்கொயர் = 20 அப்படின்னு வரும். அப்ப இந்த x இருக்குல்ல, அப்ப x தான் தேவை. அப்ப இது பண்ணும்போது ரூட் எடுக்கிற மாதிரி இருக்குமா. அப்ப இந்த ரூட் 20 இருக்கு, இதை தான் நான் பிரிச்சு எப்படி எழுதியிருக்கேன், 4 × 5 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இந்த 20 புரியுதா. 4 × 20 அதான் டிஃபரன்ஸ் எழுதியிருக்கேன். சோ ரூட் 4 என்னது, 2 தடவைக்கு உள்ள வந்தா ஒண்ணு வெளில எடுத்துக்கலாமா. சோ இந்த 4 வந்து எப்படி பிரிக்கலாம், 2 × 2 பிரிச்சுக்கலாமா. சோ அப்போ ஒரு 2 வெளில எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும், ரூட் 5 மட்டும் இருக்கும். அதனாலதான் x = 2 √5 அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப நம்ம x ஓட வேல்யூ தெரிஞ்சு அதை எதை சப்ஸ்டிட் பண்ணலாம், b லையும் h லையும் சப்ஸ்டிட் பண்ணி b யோட வேல்யூ கிடைச்சிடும், h ஓட வேல்யூ கிடைச்சிடுமா. சோ அப்ப b ல சப்ஸ்டிட் பண்ணும்போது b யோட வேல்யூ என்னது 2 √5 வருமா. சோ h ல இது பண்ணும்போது என்னது 2 × √2 வருமா. அப்ப பெருக்கும்போது 4 √5 கிடைச்சுமா. இது அப்படியே இருந்தது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா அரை bh. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப அரை × 2 √5 × 4 √5. ஒரு 2க்கு 2 கேன்சல் ஆகி மிச்சம் இருக்கு, √5 × 4 √5 இருக்கு. இந்த √5